சிஜேபியை ஆதரிக்கிறதா திமுக? ராகுல் காந்திக்கு லாக் வைத்த ஸ்டாலின். தேசிய அளவில் மூன்றாவது அணியை உருவாக்கி துரோகம் செய்த காங்கிரசின் கதையை முடிக்க மாஸ்டர் பிளான். 4700 கோடி எங்கே போனது? மோடியை ஆதாரத்துடன் லாக் செய்யும் சிஜேபி. ஏஎன்ஐ போன்ற கோடி மீடியாக்களை ஓடவிட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி. கொடி இல்லாமல் போராடுகிறதா தாவேகா? காதில் கற்பனை பூசிற்றும் சிடிஆர் நிர்மல்குமார். நாளுக்கு நாள் விஜய் அரசுக்கு கடும் நெருக்கடி. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, அதை பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம். அதாவது சிஜேபி கட்சி, இன்னைக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, அவங்க தான் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து இன்னைக்கு தேசிய அளவில் அவங்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு. அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வைக்க போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. காங்கிரஸுடைய கதையை முடிக்க ஸ்டாலின் மாஸ்டர் பிளான் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இன்னைக்கு பரவலாக உருவாயிருக்குது. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ் பேஜில் ஆங்கிலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. எப்போவுமே தமிழில் பதிவு போடக்கூடியது, இன்னைக்கு சிஜேபி பார்ட்டிக்காக ஆங்கிலத்தில் ஒரு பதிவு போட்டு அதில் அவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உழவர்கள் முதலில் சாதித்து காட்டினார்கள், விவசாயிகள் முதல்ல சாதிச்சு காட்டினாங்க. இப்போ களத்திலையும் இணையத்திலையும் இளைஞர்கள் சாதிச்சு காட்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படி சொல்லி அந்த பதிவில் சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வேளாண் மசோதை எதிர்த்து விவசாயிகள் கடுமையான போராட்டம், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள், எவ்வளவு பெரிய தடியடி தாக்குதல் நடத்தும் போதும் அந்த விவசாயிகள் உறுதியா நின்று 3 வேளாண் மசோதா எப்படி திரும்ப பெற வச்சாங்களோ அந்த உறுதி இந்த மாணவர்கள் கையில் இருந்தது. நீங்க வெறும் சோசியல் மீடியாவில் மட்டும் ஆக்டிவா இல்ல, களத்தில் இறங்கி ஆக்டிவா இருந்தீங்க. அப்படிப்பட்டதால தான் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய பாராட்டுகள் சொல்லி பாராட்டுகளை தெரிவிக்கிறாரு. அதுக்கு பிறகு தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவோட இது முற்று பெறாது, வெறும் ஒரு ராஜினாமா செஞ்சிட்டாரு இதோட இது விட்டுருவோம் அப்படின்னு இல்லாம, விவசாயிகள் எப்படி அந்த 3 வேளாண் மசோதாவை வாபஸ் பெற வைத்தார்களோ அதுபோன்று நீட் விலக்கு, நீட்டே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வே ரத்து செய்யணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு நீங்கள் நகரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான ஐடியாவை அந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்கள் என்னன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், ஃபேர் நீட் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நீட் தேர்வை ஒழுங்குபடுத்துங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஃபேர் நீட்டுங்கிறது தேவையப்படாது, பேன் நீட் தான் கொண்டு வரணும். நீட் தேர்வே இருக்கக்கூடாது. அதாவது நீட்டில் மோசடி நடக்குது, அந்த நீட்டை சரி செய்யுங்க அப்படிங்கிறாங்களே, நீட்டே மோசடி தான், அந்த நீட் தேர்வே மோசடி தான். ஏன்னா நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பான். அந்த படிப்பு இவனோட நீட் எக்ஸாமுக்கு துளி அளவு கூட சம்மந்தம் இல்லை. இவனுடைய மருத்துவ படிப்புக்கு இவனுடைய இந்த 12 வருட படிப்பு இவனுக்கு சுத்தமாக தேவைப்படாது. நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம், அது சென்ட்ரல் சிலபஸில் இருக்கும். நீ இத்தனை காலமாக நீ ஸ்டேட் சிலபஸில் படித்தா அதெல்லாம் தேவைப்படாது, என்னோட சிலபஸில் நீ படிக்கணும் அப்படிங்கிறது முதல் கோளாறு. அதுக்கு பிறகு இந்த நீட் எக்ஸாமுக்கு 720 மதிப்பெண்கள், ஒட்டு மொத்தத்தில் 720 மதிப்பெண்கள். இப்போ சாதாரண ஒரு பாடத்தில் 33%, 35% மார்க் வாங்கினா அந்த மாணவன் தேர்ச்சி அடைஞ்சான், பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் எவ்வளவு தான் மார்க் வாங்கினாலும், மார்க் வாங்காமலே விட்டாலும் பணம் இருந்தால் அவன் ஈஸியாக காலேஜுக்குள்ளே போயிடலாம். இப்போ 720 மதிப்பெண், அதில் ஒரு மாணவன் வெறும் 5 மதிப்பெண் மட்டும்தான் வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? இப்போ நம்ம மற்ற படிகளை 33%, 35% மார்க் வாங்கினா அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஒரே ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கான், வெறும் ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கான்னு வைங்களேன், அவன் போய் தாராளமாக உள்ளே போகலாம். பணம் கட்டி அந்த காலேஜுக்கு பணம் கட்டி தாராளமாக உள்ளே போகலாம். அப்போ இதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? பணம் இருப்பவன் மட்டுமே படிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனுதர்ம சித்தாந்தம் தானே இதில் இருக்குது. அதனால் நீட்டுக்குள்ளே மோசடி கிடையாது, நீட்டே மோசடி தான் அப்படிங்கிற அந்த கதையை நோக்கி நீங்கள் நகரணும். ஃபேர் நீட் என்பதை விட பேன் நீட், அந்த விவசாயிகள் எப்படி உறுதியாக நின்று 3 வேளாண் மசோதாவை ரத்து செய்ய காமிச்சாங்களோ அந்த மாதிரி நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய போராட்ட களம் மாறணும். வெறும் ஒரு தர்மேந்திர பிரதானோட நிற்கக்கூடாது, முழுமையான நீட் விலக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு ஒரு தரமான ஐடியாவும் கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு பொய்யான பரப்புரைகள், பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் பொய்யான பரப்புரைகள், வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து இளைஞர்களை திசை திருப்புறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனால் இந்த இளைஞர்கள் இது மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள், வெற்று வாக்குறுதிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் திசை திரும்புகிறோம் கிடையாது, எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைமுறை நாங்கள் அப்படின்றத நீங்கள் உறுதியாக நின்றீங்க பாருங்க. இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறாங்க, உங்களுக்கு முழுமையான வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பதிவில் அந்த பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான பரப்புரை, போலியான வாக்குறுதி அப்படின்னு சொல்லி வெறும் மோடி அரசை மட்டும் குறிப்பிடலை, தாவேக அரசையும் தான் குறிப்பிட்டாங்க. பொய்யான பரப்புரை, போலியான வாக்குறுதிகளை கொடுத்து தானே இவங்களும் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. என்னென்னவோ விஜய் அண்ணா வந்து அப்படி செஞ்சிருவாரு, சட்டம் ஒழுங்கு அப்படி நிறுத்திடுவாரு, லஞ்சத்தை ஒழிச்சிருவாரு, ஊழலுக்கு இது பண்ணிடுவாரு அப்படி இப்படின்னாங்க. என்னத்தை செஞ்சாங்க? இன்றைக்கும் ஒரு பொய் செய்தி எப்படி பரவுதுன்னா, லஞ்சம்லாம் ஒழிஞ்சு போச்சு, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும் இன்றைக்கி லஞ்சமே வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை, அதை சாமானிய மக்களை நம்பிட்டு இருக்காங்க. லஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது அரசு கையில் இல்லை, அதிகாரிகள் கையில் இருக்குது. எந்த அரசு மாறினாலும் இங்கே அதிகாரிகள் மாற போகிறதில்ல, அதே அதிகாரி தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் மாறாத வரைக்கும் இங்கே லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியாது. அப்போ எந்தெந்த அலுவலகங்கள் இன்றைக்கே நீங்கள் போங்க, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போங்க, ஒரு பத்திரப்பதிவு இடத்துக்கு போங்க, எங்கெல்லாம் இதற்கு முன்பு லஞ்சம் வாங்கப்பட்டதோ அதே லஞ்சம் இன்னைக்கு வாங்கப்பட்டு தான் இருக்குது. உங்கள் வீட்டில் இபி லைன் எடுக்கணும், புதுசாக ஒரு இபி லைன் எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த புது இபி லைனுக்கு இவ்வளவு, ஆனால் நீ இவ்வளவு கொடுத்தா தான் உனக்கான வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயுமே லஞ்சம் வாங்காமலாம் எந்த வேலையுமே நடக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு போலி செய்தி வேகமாக பரப்பப்படுது. ஒன்றும் இல்லைங்க, அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறது அவ்வளோ பெரிய ஊழல் நடக்குன்னு சொல்லி தாவேக கட்சியை சேர்ந்தவங்களே புகார் கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கே இந்த லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க இவங்க? அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான 100 கோடி ரூபாய் இடத்த நீங்கள் ஆட்டையை போட்டு வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. எங்கே அந்த லஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு? அப்போ பொய்யான வாக்குறுதிகள், சோஷியல் மீடியாவில் 4 மீம்ஸு, 2 ரீல்ஸு எல்லாமே போட்டுட்டு இது மாதிரியான பண்ணுறதால ஒரு பொய்யான பரப்புரையை செஞ்சு போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மட்டுமே இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு நம்புற அளவுக்கு மாணவர்கள் முட்டாள் இல்லை. மாணவர்கள் நல்ல அரசியல் விழிப்புணர்வோடு போயிட்டாங்க. அந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு செஞ்சுட்டு அந்த மாணவர்களை பற்றி குறிப்பிடும் போது சிஜேபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. சிஜேபிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அந்த கட்சியுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை மென்ஷன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய பதிவு நீங்கள் நல்லா பாருங்கள். அங்கே மாணவர்கள் தாக்கப்படும் போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கும் போலீஸாருக்கும் நடந்த மோதல் போக்கு, அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டார். அங்கே மாணவர்கள் மேலே தாக்கப்பட்டதையோ, அங்கே தாக்கப்படுவது மாணவர்கள் அப்படின்னு இல்லாமல் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க, அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பொத்தாமுதுவாக கண்டிச்சு விட்டார். ஆனால் இங்கே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விஷயத்தை எல்லாமே குறிப்பிட்டு அந்த மாணவர்கள் வாழ்த்து சொல்லி, குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அந்த கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்க்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னா, அப்போ திமுக, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 3வது அணி இங்கே உருவாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து திமுகவுடைய ஓட்டுகளால் ஜெயிச்சு திமுக கிட்ட சொல்லாம கூட போய் தாவேக்காக ஓடி போனவங்க, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சவங்க. ஸ்டாலின் மை பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தி அந்த பிரதருக்கு எந்த ஒரு மதிப்புமே கொடுத்தாம அவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுட்டு போனாங்க. இந்த திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர் கடைசியில் இந்த திமுகவால் வாங்கப்பட்ட ஓட்டால இன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்துக்கு இந்த காங்கிரஸ் காரணமாக இருக்கும்போது அந்த காங்கிரஸை பழி வாங்குறதுக்கு திமுக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக டீலிமிட்டேஷனை கொண்டு வர போகிறாங்க. 2வது முறையாக டீலிமிட்டேஷனை சில திருத்தங்களை செஞ்சு கொண்டு வர போகிறாங்க, புதுசாக ஒரு மசோதாவை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது இந்த மசோதாவுக்கு திமுகவுடைய பங்களிப்பு, ஏன்னா திமுகவுக்கு மட்டும் 22 எம்பிகள் இருக்காங்க, திமுகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே திமுகவில் தான் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துல திமுக மட்டும் காங்கிரஸை பழி வாங்குறதுக்காக இந்த மசோதாவை ஆதரிச்சிட்டாங்கன்னா காங்கிரஸ் தேசிய அளவில் காண போயிடும். ஏன்னா டீலிமிட்டேஷன் வந்துன்னா வடக்கூடிய தொகுதிகள் அதிகரிக்கப்படும், வட மாநிலங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகரிக்கப்படும். அப்போ அதிகரிக்கப்பட்டால் அங்கே பாஜக தான் வைப்பாங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே காங்கிரஸ் இல்லாமல் போயிடும், காங்கிரஸுடைய குரல் காணாமலாக்கப்பட்ட ஒரு குரலாக போயிடும். ஏற்கனவே அது காணாமலாக்கப்பட்ட கட்சி, இப்போ அது காணாமலாக்கப்பட்ட ஒரு குரலாக போயிருமே அப்படின்னு சொல்லி இந்த டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் காங்கிரஸை பழி வாங்குறதுக்காக திமுக ஆதரிச்சாங்கன்னா காங்கிரஸ் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால தான் காங்கிரஸ் திமுகவுக்கு தொடர்ந்து தூது விட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும், நீங்கள் டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் செஞ்ச துரோகத்துக்காக இதுக்காக போயிட்டு டீலிமிட்டேஷனை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கிடையாது. ஏன்னா டீலிமிட்டேஷன் வந்து அந்த மாநிலத்துடைய நலன் பாதிக்கப்படும், மாநிலத்தோட சுயாட்சி பாதிக்கப்படும். அப்போ அப்படியே மாநில சுயாட்சினா என்னன்னு சொல்லி இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்த கட்சி திமுக.
அப்ப இந்த ஒரு காரணத்துக்காக அந்த காங்கிரஸ் செஞ்ச இந்த கேவலமான துரோகத்துக்காக இந்த டீலிமிட்டேஷன் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு திமுக ஒன்றும் கொள்கை இல்லாத கூறு இல்லாம ஒரு கட்சி கிடையாது. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் உடைய துரோகத்துக்கு ஒரு தக்க பாடத்தை கொடுப்பாங்க. அந்த பாடம் தான் சிஜேபியாக இருக்குமோ, காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தி உருவாயிருக்குது. இப்போ இந்திய கூட்டணின்னு ஒரு உருவாச்சு. எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சு இந்திய கூட்டணி எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அதிகமான சீட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே 28 சீட்டுகள் வாங்கினாங்க. என்ன அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது? வெறும் 5. அதுவும் திமுக மட்டுமே உழைப்பு செஞ்சு அவங்களால 5 தான் வாங்க முடிஞ்சது. நீங்க எங்க வேணாலும் போங்களேன், மேற்கு வங்கத்தில் காங்கிரஸால ஒன்றும் செய்ய முடியல, இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் ஒன்றும் செய்ய முடியல, பீகார்ல தேஜஸ்வி யாதவ் அவ்வளவு சீட்டுகள் கொடுத்தோம், கடைசியில் காங்கிரஸால அங்கே ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ காங்கிரஸ் தேசிய அளவில் அவங்களுடைய சக்தி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அவங்க உள்கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேரளாவில் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சாங்க, அங்கே முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்கிறதுக்கு பல நாளாகி போச்சு. அவ்வளோ உள்கட்சி பூசல் இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. ஏன்னா 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய காங்கிரஸால முடியாத இன்னைக்கு ஒரு மாணவர் சக்தி சாதிச்சு காமிச்சிருக்கும் போது, அப்போ காங்கிரஸுக்கு மாற்றா ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா இந்திய கூட்டணி ஆல்ரெடி காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ சிஜேபி மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கும்போது, பாஜகவை கடுமையை எதிர்க்கும் போது, இந்த சிஜேபி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான ஒரு 3வது அணியை உருவாக்குனாங்க. அப்படின்னா இங்க காங்கிரஸ் காணாமலாக்கப்பட்டுரும். திமுகவை இந்த காங்கிரஸுக்கு தக்க பாடம் எப்போ கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த சிஜேபியை முன் வச்சு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு 3வது அணியை உருவாக்குவாங்களா, இதனால ராகுல் காந்தி பாதிக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் உருவாயிருக்கு. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் பாருங்க, அங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது, மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடக்குது. ராகுல் காந்தி என்ன செஞ்சாருன்னா மோடி வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம் நடக்குது, இங்கே மாணவர்கள் போராட்டம் இங்கே நடக்குது. இவர் ஏன் போய் மோடி வீட்டு வாசலில் போய் போராட்டம் பண்ணணும்? ஏன்னா அங்கே போய் போராட்டம் பண்ணால் அவங்களை நம்மளே வளர்த்து விட்டதுக்கு அது சாதகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மாணவர்கள் இருக்க இடத்துக்கு போகாமல் இவங்க தனியாக போய் போராட்டம் பண்ணது. ஏன்னா இப்போ சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்தார், நேராக மேடைக்கு போனார். ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய சஞ்சய் மிஸ்ரா எல்லாருமே வந்தாங்க. எல்லாம் மேடைக்கு போய் மாணவர்களோட போய் நின்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் இவங்க மட்டும் தனியாக மோடி அவர்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி போய் போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா நம்மளும் போய் அந்த மேடையில் ஏறினா காக்ரோச் ஜனதா பார்ட்டி நம்மளே வளர்த்து விட்ட மாதிரி ஆயிரும், நம்மளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும், காங்கிரஸுக்கு மாற்றா சிஜேபி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற அச்சத்தால தான் இவங்க தனியாகவே போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேசு பொருள் இருக்கும்போது, அப்போ ஆல்ரெடி காங்கிரஸுக்கு மாற்றா சிஜேபி வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும்போது, திமுக மட்டும் போய் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதரிச்சாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துடுவாங்க. சமாஜ்வாதி இந்த பக்கம், அகிலேஷ் யாதவ் அந்த பக்கம், தேஜஸ்வி யாதவ், இது மாதிரி மம்தா பானர்ஜி எல்லாருமே இந்த பக்கம் வந்து சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸுடைய கதையே முடிக்கப்பட்டு விடும். அப்போ இதில் என்ன நடக்க போகுது? மு க ஸ்டாலின் மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா காங்கிரஸோட கதையே காலியாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவிலான அரசியல் விவாதங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இப்போ கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஎன்ஐ ஊடகம், ஏஎன்ஐ பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் மிக முக்கியமான ஒரு ஊடகமாக பார்க்கப்பட்டாலும் அவங்க ஏதோ ஒரு பிஜேபியோட ஸ்போக் பர்சன் மாதிரி, பிஜேபியோட செய்தி நிறுவனம் மாதிரி தான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏஎன்ஐ என்ன செஞ்சாங்க? நேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சார். உடனடியாக ஏஎன்ஐ சார்பில் செய்தி வெளியிடுறாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சோன்னே டெல்லி ஜந்தர் மந்தன் காலியாகி விட்டது, மாணவர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே காலியாக இருக்குன்னு சொல்லி எந்தெந்த இடம்லாம் காலியாக இருக்கும்ல, காலியான இடத்த போய் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வந்துட்டு பாருங்கள் ஜந்தர் மந்தனே காலியாக போச்சு. என்னன்னா இனிமேல் யாரும் போராட்டத்தில் கலந்துக்காமல் இருப்பாங்களாம். நம்ம இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வராமல் இருப்பாங்கிறதுக்காக இப்படி காலியாக இருக்கக்கூடிய கடையை காட்டுறது. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அவங்களுடைய எக்ஸ்பேஜில் சொல்லிட்டாங்க, நீங்கள் நேற்று 25ஆம் தேதி காலியாக இருக்குனீங்களா, இன்னைக்கு 25ஆம் தேதி வந்து பாருங்கள் அதோட காலியாக இருக்குது, நாங்கள் அதோட பெருங்கூட்டமாக இங்கே இருக்கிறோம்னு சொல்லி அவங்கள கலாய்க்கிறாங்க. நாங்கள் அதோட இங்கே பெருங்கூட்டமாக 26ஆம் தேதி உட்காந்துட்டு தான் இருக்கோம் பாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. சிஜேபி கட்சியோடைய இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எங்கே நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குன்னா, மோடி அரசு நோக்கி கடுமையான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சமீபத்தில் ஜூலை 13ஆம் தேதி, இப்போ தான் ஒரு 13 நாள் தான் ஆச்சு, ஜூலை 13ஆம் தேதி பாஜக அரசால் ஒரு எக்ஸ்பிரஸ் வே, ஒரு அதிவேக சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அந்த சாலைக்கான செலவு 4700 கோடி ரூபா. 4700 ரூபா கூடிய செலவில் லக்னோலேருந்து கான்பூர் வரைக்கும் அதிவேக சாலை எக்ஸ்பிரஸ் வே ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. இப்படி 4700 கோடி ரூபாய்க்கு திறந்து வைக்கப்பட்ட சாலை இன்னைக்கு குண்டும் குழியுமா இப்போ கிடக்குது. திறந்து வைக்கப்பட்ட வெறும் 13 நாட்களில் அவ்வளோ பெரிய குண்டு குழியமாக கிடக்குது. அப்போ இந்த காசு எங்கே போச்சு, எவ்வளோ பெரிய முறைகேடு இதில் நடந்திருக்குன்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ ஏற்பட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை இன்னைக்கு மோடி அரசு நோக்கி ஆதாரத்தோடு இப்போ ஏற்பட்ட கேள்விகளை முன்வைக்கும் போது
இவங்க மோடி அரசு பாஜகவை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. இன்னும் அவங்க ஒரு அஃபிஷியல் கட்சியாக ஒன்று உருவெடுக்கல. ஒரு கட்சின்னு சொன்னாங்களே தவிர ஒரு அஃபிஷியல் கட்சியாக உருவெடுக்கல. அவங்க அதுக்கான குவாலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போவே இப்பேற்பட்ட நல்ல கேள்விகள் கேட்கும்போது இவங்க வந்தாங்கன்னா, நாளைக்கு ஒரு அரசியல் பாதைக்கு வந்தாங்கன்னா நல்ல ஒரு தலைமுறை அரசியலை கையில் எடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்குமே. ஏன்னா மாற்றம் தேவைம்ல, இப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கணும். இப்போ சிஜேபி கட்சியோட ஸ்போக் பர்சன் அவர் பேசக்கூடிய அந்த தெளிவை பார்த்துருக்கீங்களா? அவர் எவ்வளோ அரசியல் நுட்பம், சின்ன வயசாக இருந்தாலும் அவ்வளோ அரசியல் நுட்பத்தோட அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. நீங்கள் இதுவே தாவேகா மாற்றம் ஓட்டு போட்டீங்களே, அந்த தாவேகாவை சேர்ந்த யாராவது ஒரே ஒரு நபர் அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குமே என்ன தெரியாது. ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஒரு அமைச்சர்கிட்ட போய் கேட்குறாரு, அமைச்சர் பிரபு, அவர் ஒரு மருத்துவ டாக்டர், அமைச்சர் பிரபு கிட்ட போய் சார் நீட் எக்ஸாமுக்காக போராடுறாங்களே அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே இருக்கிறத பேசலாமே. இவரும் ஒரு மருத்துவர், நீட் எக்ஸாமில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இவங்க கட்சி நீட் எக்ஸாமுக்கு எதிரான ஒரு கட்சி தான், ஆனால் கேட்டால் நம்ம இங்கே இருக்கிறத பேசுவோமே, எதுக்கு அங்கே இருக்கிறத பேசிக்கிட்டு அப்படிங்கிறாரு. தாவேக்காவுடைய போக்குவரத்துறை அமைச்சர் போய் கேள்வி கேட்கும்போது சார் நீட் எக்ஸாமுக்காக போராடுறாங்களே, மாணவர் மேலே தாக்குதல் நடக்குது அப்படின்னு கேட்டால் இங்கேயே 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம எதுக்கு அதை பேசிக்கிட்டு. அப்போ இவங்களுக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லாத இவங்களை மாற்றம் தேர்ந்தெடுத்தாங்களே, ஒரு மாற்றம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு சிஜேபி அங்கே டெல்லியில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு பெரிய அளவிலான இந்த மாணவர்கள் போராட்டம் பெரிய அளவில் வீரியமாக போயிருக்கிற நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீட் எக்ஸாமுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது இது ஃபேர் நீட் என்பதோடு நிற்கக்கூடாது, பேன் நீட் என்பதை நோக்கி போகணும். நீட் எக்ஸாமில் முறைகேடு கிடையாது, நீட் எக்ஸாமே ஒரு முறைகேடு தான். அதனால் நீட் எக்ஸாமை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நோக்கி நகர்ந்தால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டல் இருக்கும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.